இந்த வீடியோவில் மாணவர்கள் எப்படி பிரெயில் கற்றுக்கிறாங்க என்பதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இதற்கு நிறையா ஸ்டெப் இருக்குது. ஃபஸ்ட்டு கோழிக்கட்டை யூஸ் பண்ணுவாங்க, அடுத்ததாக ஆணிக்கட்டை யூஸ் பண்ணுவாங்க. ஆணிக்கட்டைகளை பிரெயில் எழுதி முடிச்சுட்டு அடுத்ததாக 2 லைன் கைடு யூஸ் பண்ணுவாங்க. இந்த 2 லைன் கைடு முடிச்சுட்டு அடுத்ததாக 27 பிரெயில் ஸ்லேட் யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கடுத்து லாஸ்ட்டு ஸ்டெப்பாக பிரெயில் டைப்ரைட்டர் யூஸ் பண்ணுவாங்க. எப்படியெல்லாம் மாணவர்கள் வந்து பிரெயிலை கற்றுக்கிறாங்க என்பதை இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த கோழிக்கட்டை தான் பிரெயில் கற்றுக்கிறதுக்கு முதல் ஸ்டெப்பு. இந்த கோழிக்கட்டையில் கற்றுக்கிறதுக்கு 6 பள்ளம் இருக்கும். பிரெயிலில் மொத்தம் 6 புள்ளி இருக்கும். 6 புள்ளி போட போகிறேன். 1 2 3 4 5 6. சிறுவர்கள் விளையாடக்கூடிய இந்த கோழி குண்டுகளை பயன்படுத்தி இந்த கட்டையில் அடுக்கி, அதாவது அதில் ஒரு 6 பள்ளங்கள் இருக்கும், அந்த பள்ளத்தில் அடுக்கி 6 புள்ளிகளை கற்றுக்கிறதுனால இது கோழிக்கட்டை என்ற பெயர் வழங்கப்பட்டு இருக்கிறது. இந்த பிரெயில் கற்றுக்கொள்ளக்கூடிய மெத்தடு 2 வகையில் இருக்குது. கோழிக்கட்டையில் ஃபஸ்ட்டு முடிச்சுட்டு அடுத்த ஆணிக்கட்டையில் போட வருவோம். 6 பள்ளங்கள் இருக்கக்கூடிய அந்த கட்டையில் கோழி குண்டு வச்சு 6 புள்ளி ஃபஸ்ட்டு பழகுவாங்க. அடுத்ததாக ஆணிக்கட்டை என்ற இடத்துக்கு வருவாங்க. இந்த ஆணிக்கட்டை என்ற டிவைஸில் 2 டைப்பு நம்ம ஸ்கூலில் இருக்குது. இந்த பெரிய ஆணிக்கட்டை என்ற இந்த போர்டில் ஓட்டைகள் எல்லாம் பெருசாக இருக்கும். மாணவர்கள் சின்ன ஓட்டையை அடையாளப்படுத்த முடியாத மாணவர்களுக்கு இதில் பழக்கிடுவோம். அடுத்ததாக இருக்கக்கூடிய இதுதான் ஸ்டாண்டர்ட் பிரெயில் ஆணிக்கட்டை. இந்த ஆணிக்கட்டையில் 6 புள்ளி அடிக்கிறதுக்கான பழக்கத்தை ஏற்படுத்துவோம் மாணவர்களுக்கு. இந்த ஓட்டையில் போகிற மாதிரியான ஆணிகள் இருக்கும். அந்த ஆணியை 1 2 3 4 5 6 என்ற கவுண்டிங்கில் 6 புள்ளிக்கு இன்சர்ட் பண்ணுவாங்க மாணவர்கள். இந்த 2 வகையான ஆணிக்கட்டைகளிலே தமிழ் ஆங்கில எழுத்துக்களை இன்சர்ட் பண்ணி அதை தொட்டு பார்த்து ஒவ்வொரு எழுத்துக்களுக்கான உருவங்கள் இப்படி தான் இருக்கும் என்பதையும் மாணவர்களுக்கு சொல்லி தந்துடலாம். கோழிக்கட்டை, ஆணிக்கட்டை இந்த கருவிகளில் 2 மெத்தடில் மாணவர்களுக்கு பிரெய்லி கற்றுக் கொடுக்கப்படுது. ஃபஸ்ட்டு மெத்தட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பிரெயிலில் எப்படி எழுதுகிறோமோ அது மாதிரி இந்த ஆணிகளை இன்சர்ட் பண்ணுறதுக்கான மெத்தடு. பிரெயில் எழுத்துக்களை பிரெயில் ஸ்லேட்டில் எழுதும் பொழுது 4வது புள்ளி தான் 1வது புள்ளியாகவும், 5வது புள்ளி 2வது புள்ளியாகவும், 6வது புள்ளி 3வது புள்ளியாகவும் இன்சர்ட் பண்ணுவோம். அதாவது ஸ்டைலஸ் வச்சு எழுதுவோம். 2வது மெத்தட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பிரெயில் எழுத்துக்களை விரல்களால் தொட்டு படிக்கிற மாதிரியான மெத்தடில் எழுத பழக்கிறது. 2வதாக ஒரு மெத்தட் சொன்னேன்ல, அந்த மெத்தடில் தான் இப்போது மாணவர்கள் 6 புள்ளி அடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க இந்த ஆணிக்கட்டையில். முதல்ல ஒரு மெத்தட் சொல்லியிருந்தேன்ல, அந்த மெத்தடில் தான் இந்த தம்பி 6 புள்ளி இன்சர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. பிரெயில் ஸ்லேட்டில் பிரெயில் எழுதும் பொழுது மேலே இல்லாமல் அதுக்கு அடியில் தான் அந்த எழுத்தெல்லாம் எம்போஸ் ஆகும். பிரெயில் கற்றுக்கிறதுக்கு பயன்படுத்தக்கூடிய ஸ்டாண்டர்ட் ஆணிக்கட்டை என்ற டிவைஸில் எழுதக்கூடிய முறைகளை இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கோம். தொட்டு பார்த்து படிக்கிற மெத்தடில் நான் இப்போ போட போவேன். தப்பு பாருமா. தொட்டு பார்த்து படிக்கிற மெத்தடில் நான் ஏபிசிடி போட போகிறேன். ஜி கருத்து தப்பு படுறா. ஜி ஹச்சி கரெக்டாக வரல பாரு. எனது பெயர் பத்மஸ்ரீ. நான் பார்வை திறன் குறைகளுக்கான அரசு நடிகர் பள்ளி புதுக்கோட்டையில் 7ஆம் வகுப்பு படித்து வருகின்றேன். இப்போ நான் பிரெயில் 2 லைன் பிரெயில் எழுத போகின்றேன். இதுவரையும் பார்த்தது எல்லாமே பிரெயில் எழுதுவதற்கான ஆயத்த பயிற்சிகள் தான். இனிமே தான் பிரெயிலே எழுத போகிறோம். பிரெயில் எழுதுகிற மெத்தட் 1 2 3 4 5 6. பார்வை உள்ளவங்க லெஃப்ட்லேருந்து ரைட்டு நோக்கி எழுதுவாங்க. எழுதின உடனே படிக்கிற மாதிரி இருக்கும். பார்வை குறைபாடு இருக்கக்கூடியவங்க பிரெயில் எழுதக்கூடியது ரைட்லேருந்து லெஃப்ட் நோக்கி இருக்கும்.
எழுதும்பொழுது அதை படிக்க முடியாது, பள்ளம் மட்டும்தான் தெரியும். அந்த பேப்பரை திருப்பி வச்சாதான் அதோட எழுத்துக்கள் எல்லாமே நமக்கு தெரியும். இந்த 2 லைன் கைடில் பிரைல் எழுதுறதுக்கு ஸ்டார்டிங்கில் ஏன் கொடுக்கணும் அப்படின்னா, இதில் 2 லைன் தான் இருக்கும். ஒரு லைன் எழுதும் பொழுது இன்னொரு லைன் போனாலும் பரவாயில்லை. ஆனால் ஸ்லேட்டில் கொடுக்கும் பொழுது ஒரு லைன்லேருந்து 3வது லைனுக்கோ 4வது லைனுக்கோ ஜம்ப் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதில் ஃபஸ்ட் லைன் எழுதுவாங்க, அப்படி இல்லைன்னா 2வது லைன், அதுக்குள்ளே தான் இவங்க மாற்றி மாற்றி எழுத முடியும். அதனால் ஃபஸ்ட்டு பிரைல் ப்ராக்டிஸுக்கு இந்த 2 லைன் கைடு தான் கொடுப்போம். டூ லைன் கைடில் எழுதியிருக்கிறாங்க. முதல் 4 செல் 6 புள்ளியும், அதுக்கப்புறம் அ ஆ இ ஈ என்ற எழுத்துக்களை எழுதியிருக்கிறாங்க. எனது பெயர் பாலாஜி. நான் பார்வையற்றோர் பள்ளியில் படித்து வருகிறேன். இப்போது நான் 27 லைன் பிரெயிலில் எழுத போகிறேன். 2 லைன் கைடில் பிரைல் எழுதியாச்சு. அடுத்ததாக 27 லைன் பிரைல் ஸ்லேட்டில் இப்போ எழுத போகிறாரு. பார்வை திறன் குறை உடையோருக்கான அரசு நடுநிலைப் பள்ளி புதுக்கோட்டை நன்கொடை முன்னாள் மாணவர்கள். பிரைலை எழுதி முடித்தாச்சு. எழுதின பக்கமே காமிக்கிறோம். இந்த இடத்துல சின்ன சின்னதாக பள்ளம் மாதிரி தான் தெரியும். பிரைல் ஸ்டைலஸால் எழுதும் பொழுது அந்த புள்ளிக்கான பள்ளம் மட்டும்தான் தெரியும். அதனால தான் ரிவர்ஸில் எழுதுகிறோம். இந்த பேப்பரை திருப்பிட்டோம் அப்படின்னா இதை படிக்கிற மாதிரியான ஒரு மெத்தடுக்கு வந்துடும். நாம் சாதாரணமாக எழுதி படிப்போம்ல, அதே மெத்தடுக்கு வந்துடும். இப்போ எழுதின ஒவ்வொரு எழுத்துக்களும் மேடு மாதிரி தெரியும். இதுதான் பிரைல் புள்ளி. நாளை வந்து 1ஆம் புள்ளி விழுவலை, 5ஆம் வகுப்பு படித்து கொண்டிருக்கிறேன். 27 ஸ்லேட்டில் பிரைல் எழுதிட்டு முடிச்சிட்ட பிறகு அடுத்ததாக இந்த டைப்ரைட்டர், அதாவது பிரைல் டைப்ரைட்டர் மிஷினில் நாம் ப்ராக்டிஸ் கொடுக்கலாம். இது பெர்கிங் பிரைலர் என்ற கம்பெனி தயாரிக்கிறது. இதோட காஸ்ட்டு கிட்டத்தட்ட இப்போதைக்கு 30,000க்கு மேலே வரும். இதில் ரொம்ப ஈஸியாக வேகமாகவே டைப் பண்ணிக்கலாம். இங்கே டைப் பண்ணும்பொழுது டைப் பண்ண மேலேயே படிச்சுக்கலாம். இந்த பிரைல் டைப்ரைட்டரில் பள்ளி என்ற வார்த்தை டைப் பண்ண போகிறேன். பா 1 2 3 4. ஒரு கையால் கேமரா பிடிச்சிருக்கேன்றதுனால இந்த 1 2 3 4 என்ற கீயை சேர்த்து வச்சு ஒரே கையால் அழுத்துறேன். பார்வை உள்ளவர்கள் எழுதக்கூடிய எழுத்தில் லா போட்டு மேலே புள்ளி வைப்போம், அதுதான் இல்லு. பிரைலை பொறுத்த வரையிலும் 4ஆம் புள்ளி ஒரு செல்லையும் அடுத்த செல்லில் லா என்பதையும் டைப் பண்ணணும். 4ஆம் புள்ளிக்கான பட்டன் இது. அடுத்ததாக இல்லுக்கான 4ஆம் புள்ளி எழுதியாச்சு. அப்புறம் லாவுக்கான புள்ளி 4 5 6, அதை ப்ரெஸ் பண்ணலாம். பிரைல் எழுத்துக்களில் லீ எப்படி எழுதணும்னா லா போட்டு பக்கத்தில் ஈ போட்டால் லீ. பள்ளி என்ற வார்த்தையை டைப் பண்ணியிருக்கேன். இப்போ ஜூம் பண்ணி பார்க்கலாம். இப்போ 4ஆம் புள்ளி லா, அப்புறம் ஈ, லாவும் ஈயும் சேர்த்து பள்ளின்னு வந்திருக்கு. அடுத்த வீடியோவில் பிரெயில் புள்ளிகளை பற்றி பார்க்கலாம்.